உத்தரப்பிரதேசத்தில் வக்ஃப் ஆவணங்கள் குளறுபடி காரணமாக 31,328 சொத்து பதிவுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச அரசு அறிவித்திருக்கிறது. அதாவது அந்த உமீத் இணையதளத்துல வக்ஃபினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பதிவு செய்வதற்கான நேரம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னு எல்லாம் கூட இப்ப கோர்ட்ல போய் அவங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அதெல்லாம் முடியாது, இதுதான் டெட்லைன், அதுக்குள்ள எல்லாத்தையும் பதிஞ்சாகணும், இல்லைன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீதிமன்றமும் அந்த கோரிக்கைக்கு நிராகரித்து விட்டது. இந்த நிலையில இப்ப பதிவேற்றப்பட்ட சொத்துக்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆய்வு செய்யும் பொழுது இப்போ இதில் இருக்கக்கூடிய 31,328 சொத்துக்களுடைய சரியான ஆவணங்கள் எதுவும் கிடைக்காதனால அது அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதோட தொடர்புடைய 31,192 வக்ஃப் கோரிக்கைகளையும் நிராகரித்திருக்கிறார்கள். நான் முன்னாடியே பலதரம் சொல்லியிருக்கேன். அதாவது லவ் ஜிஹாது அது என்னன்னா பெண்களை கபலீகரம் செய்வதற்கு. லேண்ட் ஜிஹாது, இந்த லேண்ட் ஜிஹாதுங்கக்கூடியது நிலத்தை ஆக்குப்பை பண்றது. இதை சட்ட ரீதியாக பண்றது ஒண்ணு, சட்டத்துக்கு புறம்பாக பண்றது ஒண்ணு. இந்த சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணுவதற்கு இவர்களுக்கு இவ்வளவு நாள் பயன்பட்டு வந்ததுங்கக்கூடியது இந்த வக்ஃப் சட்டம். இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த புதிய வக்ஃப் சட்டம் திருத்தம் வந்த உடனே என்னெல்லாம் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் வெளியில வர தொடங்கியிருக்கு. இதையும் கூட ஏன் இன்னும் நிறைய பேர் அதுல பண்ணலை அப்படின்னா, ஒன்று இந்த லேண்டை திருட்டுத்தனமாக பண்ணினது ஒன்று, ரெண்டாவது வக்ஃப் சொத்துல எவன்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்கிறது இப்போ வெளியில் வரும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. நமக்கு இந்த வலைத்தளத்தில் ஒரு செய்தி வந்தது, ஏதோ ஒரு வக்ஃப் இடம், அதை முன்னாடி திமுகவில் மந்திரியா இருக்கக்கூடிய ஒரு செஞ்சி மஸ்தான் அதில் ஏதோ ஒரு ஊழல் பண்ணாருங்கிற மாதிரி ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாருங்க இந்த எம்கேஎன் ட்ரஸ்ட், அதுல ஏற்கனவே திருட்டுத்தனம் பண்ணவன மீண்டும் அந்த ட்ரஸ்ட்ல நியமிச்சது வக்ஃப் வாரியம். அப்ப இந்த வக்ஃப் வாரியம்ங்க கூடியது நிலத்தை கொள்ளையடிப்பது என்பதை விட, அதாவது மதத்தின் பேரில் நிலத்தை முதல்ல பிடுங்கணும். பிடுங்கின அப்புறம் அது உள்ள இருக்கிறவன் அந்த நிலத்தை மதத்துல இருந்து அவன் பிடுங்கணும். ஸோ அப்ப இவங்க என்ன இவ்வளவு நாளும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, நில அபகரிப்புக்கு மதம் என்ற ஒரு முகமூடியை பயன்படுத்தி வந்திருந்தார்கள். இன்னைக்கு அந்த முகமூடி கிழிக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய வக்ஃப் சட்டத்தினால. இது வந்த காரணத்தினால இன்னைக்கு இந்த விஷயங்கள் வந்திருக்கு. நம்ம ஒரு திருச்செந்தூர் என்டையர் கிராமம் அவங்களுக்கு சொந்தம். அதே மாதிரி இப்ப இங்க ஒரு இடத்துல நோட்டீஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஒருத்தர் பேங்க்ல அடமானம் வைக்கிறாரு, அடமானம் வச்சுட்டு அந்த இதை எடுத்து இன்னொரு பேங்க்ல அவர் அடமானம் வைக்க போறாரு. இப்போ உங்களால அடமானம் வைக்க முடியாது, ஏன் இந்த சொத்து வக்ஃப் சொத்து. அப்ப முன்னாடி எதை வச்சு அப்ப நீங்க அந்த சொத்தை பேங்க்ல வச்சிருக்கீங்க மார்ட்கேஜ்ல, அப்புறம் அப்படி அது ஓவர் நைட்ல வக்ஃப் சொத்தாச்சு. இது எங்கன்னா நம்ம எடப்பாடி பக்கத்துல. அப்ப எடப்பாடி பக்கத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ கிராமங்களாகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் இந்த சொத்து எங்க போகுது, அப்புறம் அது தனியார் அது அப்புறம் ஆட்டையை போட்டுக்கிட்டு போறாங்க. அப்ப மதம் என்பதை சொத்தை திருடுவதற்கான ஒரு முகமூடியாக பயன்படுத்துவதற்கு உதவி செய்தது இந்த வக்ஃப் சட்டம் இவ்வளவு வருஷமா. இப்ப அதுல திருத்தம் கொண்டு வரும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வருது. அப்ப 38,000 சொச்சம் இதுக்கு இவங்க பண்ணலன்னா, இப்ப 38,000 சொச்சம் இடத்துல அப்பாவி மக்களுக்குள்ள சொத்தை வக்ஃப் என்ற பெயரில் இன்று இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் திருடி இருக்கிறார்கள். அதானே இது? கண்டிப்பாக. அப்போ மதத்தின் பேரில் நடந்த திருட்டு தானே இது? நிச்சயமாக. அப்ப இவனுங்களெல்லாம் மத திருடன்னு தானே சொல்லணும்? கண்டிப்பா அப்படிதானே சொல்லணும். கண்டிப்பா. சரி, சினிமா எடுக்கிறான்ல, பேப்பர்ல இந்த கற்பனை கதையெல்லாம் எழுதுவான் உள்ள. ஆமா. ஏன்டா இந்த கற்பனையை வச்சு ஒரு சினிமா ஒரு இதையும் எவனா எடுப்பீங்களாடா? வாய்ப்பே இல்லை. கற்பனையில இந்துக்களை பத்தி என்னெல்லாமோ எழுதுறீங்களே, நிஜத்துல ஒரு மாநிலத்துல 38,000 சொச்சம் டிரான்சாக்சன், ரெஜிஸ்ட்ரேஷன், திருட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், என்ன பேர்ல? வக்ஃப்ங்க கூடிய பேர்ல. அப்ப இத லேண்ட் ஜிஹாத் இல்லாம என்ன? இப்ப இதன் நோக்கம் என்ன? அப்ப நீ சமயத்தை எதுக்கு பயன்படுத்துற? ஆக்கிரமிப்புக்கு. ஆக்கிரமிப்புக்கு மதத்தை பயன்படுத்தக்கூடிய நீ எல்லாம் உண்மையா அந்த மதத்துக்கு இருப்பியா? பாருங்க, இப்ப இந்த எம்கேஎன் ட்ரஸ்ட் நான் சொன்னேன். அவன் என்னன்னா, அந்த ஊர்ல பாரம்பரியமா அவங்க முஸ்லிம்களுக்கு ஒரு தொழுகை முறை, அவங்களுக்குள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாமே இருந்திருக்கு. அதெல்லாம் மாத்தி அவன் இன்னொன்னு அந்த இடத்துல ஏற்படுத்துறான். அப்ப இந்த திருடுறவன்
இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமய கோட்பாட்டையும் ஒழிக்கிறவனா தான் இருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல ஒண்ணு இவன் நிலத்தை அபகரிக்கிறான். அபகரித்து அந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்கு இந்த மதமூடியை பயன்படுத்தி அந்த மதத்தையும் சேர்த்து அழிச்சுக்கிறான். அடிப்படைவாதத்தை உள்ளே பூத்துகிறான். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், 38,000 சொச்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பயங்கரவாதத்திற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த சொத்து அந்த பக்கம் போயிருந்ததுன்னா பயங்கரவாதத்தையும் அடிப்படைவாதத்தையும் வளர்ப்பதற்காக உள்ள சொத்து இன்று தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களும் பெண்களும் பயங்கரவாதத்தில் அதிதீவிரமாக ஈடுபட எடுக்கப்பட்ட 38,000 சொச்சம் சொத்துக்கள் இன்று தடுக்கப்பட்டு அந்த இளைஞர்களும் பெண்களும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த சொத்தை காலம் காலமாக அனுபவித்து வந்த இந்துக்களுக்கு நியாயம் கிடைத்துள்ளது. இந்த மாதிரி தைரியமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பண்ணுமா? செக்ரட்டேரியட்ல தொழுகை நடத்தின அரசு இங்கு இது எங்க போய் பண்ண போகுது? அதனால மோடி அரசு, யோகி அரசு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறதுனால தெளிவாக இந்த விஷயத்தை அமல்படுத்தியதனால் இந்த மாதிரியான லேண்ட் ஜிகாது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நம்ம பார்க்கிறோம். எப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். இதை எல்லா மாநிலங்களும் இந்த சட்டத்தை சரியா அமல்படுத்தின அதை அமல்படுத்த வைக்க வேண்டும். இப்போ தமிழ்நாட்டில் பாருங்க, இப்போ ஒரு வக்ஃப் போர்டு கான்ஸ்டியூட் பண்ணாங்க. கான்ஸ்டியூட் பண்ணும்போது அதில் என்னன்னா பார் அசோசியேஷன் மெம்பர் இல்லை, மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர் இருக்கணும், அது இல்லை. முதல்ல கோர்ட்ல போய் என்ன சொன்னாங்க? கோர்ட்ல போய் இல்லை, நாங்கள் வக்ஃப் போர்டே எங்களுக்கு இப்போ கிடையாது, அதனால இது எந்த முடிவும் எடுக்காதுன்னு கீழே ஹைகோர்ட்ல சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் அந்த வக்ஃப் கூட்டம் கூடியது, நவாஸ்கனி தலைமையில் அது கூடியது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இதுக்கு தனியா இந்த புது வக்ஃப் போர்டுக்கு ஆதரவாக அதுக்குன்னு அதிக ஜட்ஜுகள் இருக்கிற பெஞ்சில் போட்டு வாங்கினாங்க. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, அந்த பெஞ்சில் இந்த கேஸை இவ்வளவு மும்முரமா உடனடியாக ஏற்றுவதற்கு காரணம் என்ன? இதற்கு பின்னணியில ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதாங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான சந்தேகத்தை அந்த தீர்ப்பு நமக்கு கிளப்பியது. என்னன்னு சொல்றது, ஆராயப்பட வேண்டும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஆராயாம சொல்லப்படாது, இது ஆராயப்பட வேண்டும். அப்ப இந்த வக்ஃப் போர்டே, தமிழ்நாட்டில் இருக்கிற வக்ஃப் போர்டு இட் செல்ஃப் இஸ் இல்லீகல். அந்த இல்லீகல் போர்டு எடுக்கிற டிசிஷன் எல்லாமே இப்போ பைண்டிங் ஆகுது. இன்னைக்கு இப்போ நான் கேட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இப்போ இந்த திமுக சின்னத்தில் போய் நின்னதுல ஜவாஹருல்லா கட்சிக்கும் ஒரு 2 எம்எல்ஏ, திமுக சின்னத்தில் நின்னதுனால இப்போ அவங்களுக்கு அங்கிருந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கு. அதனால இப்போ அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இப்போ அவங்களுக்கு இந்த வக்ஃப் போர்டில் முக்கியமான சிலதுகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருப்பதாகவும் நான் கேள்விப்படுறேன். இப்போ கொள்கைகள்லாம் இப்போ மறந்து போயிடணும். இப்போ தாவேக்கா மதச்சார்பற்ற கட்சி ஆயிடும், அது முஸ்லீம்களின் நண்பராயிடும். இவ்வளவு நாள் உங்களுக்காக வேண்டி உள்ள வெடிகுண்டு வைக்கிறவனை வர ஆதரிச்ச திமுக இப்போ உங்களுக்கு எட்டாக்கனியாக மாறினாலும் மாறலாம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத தலைமையை இந்த முஸ்லிம் சமுதாயம் பெற்றிருக்கிறது. அப்போ மதம், இந்த மதத்தை வச்சு இளைஞர்களை கெட்ட வழிக்கு கொண்டு போய் அதை வைத்து இவர்கள் பயனடைகிறார்கள். இந்த மாதிரி வக்ஃப் மாதிரியான இடங்களை வச்சு சொத்தை கபலீகரம் செய்து அதில் அனுபவிக்கிறாங்க. முஸ்லீம் சமுதாயத்தை, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், எங்க ஓட்டுல தான் திமுக நீ ஜெயிச்ச, யார்? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அதனால எங்களை பத்தி நீ சொல்வ, எங்களை துரோகி என்று நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் திமுகவை பார்த்து சொல்லுது. அப்ப இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் துளுக்க ஓட்ட பணயம் வச்சு திமுக நீ மிரட்டி சீட்டு வாங்கி நீ ஜெயிச்சு ஒரு அஜெண்டாவை நீ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப இவனே ஒத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த மதவாத அரசியலை பண்றது யார்? சரி, இப்ப வக்ஃபு இவ தமுமுகவுக்கு கொடுக்காட்டா அப்ப அதுல எனக்கு வேணும்னு இப்ப அவங்க கேட்க போறாங்க. கண்டிப்பா. அவ இவங்கள்லாம் இந்த மதத்தை தான் நான் திருப்பி திருப்பி சொல்றது, மதத்தை வைத்து அரசியல் செய்து
அந்த சமுதாயத்தின் இளைஞர்களை பயங்கரவாதிகளாக்கி இவனுக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது புதிய வக்ஃப் சட்டம். அதனால இந்த புதிய வக்ஃப் சட்டத்துக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது முஸ்லிம்கள் தான். உண்மை. இன்னைக்கு அதை சரியாக செயல்படுத்தி யோகிஜி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவருக்கு நமது பாராட்டுக்கள்.